ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு நியூஸ் சொல்லலான்னு இருக்கேன். பரந்தூரில் ஏர்போர்ட்டு வருதாம். அதுக்காக 1000 ஏக்கரு அவங்க கையகப்படுத்துகிறாங்க கவர்மெண்ட்டில். இந்த 1000 ஏக்கரில் எத்தனை விவசாயிங்க இருப்பாங்க, எத்தனை சிறு குறு விவசாயிங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி பிழைக்கிறது, நாளைக்கு எப்படி நாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் நம்ம வருங்கால சன்னதிங்கெல்லாம் எப்படி கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றது, இதை பற்றி யாராவது யோசிச்சிங்களா? விவசாயத்துக்கு குரல் கொடுங்க, விவசாயத்துக்கு குரல் கொடுங்கன்னு மட்டும் கேட்குறீங்க. விவசாய நிலங்களெல்லாம் விற்றுட்டிங்கன்னா எங்கே போய் நிற்கிறது, எங்கே போய் பயிர் செய்கிறது, என்ன எப்படி சாப்பிட்றது? இதனால் உணவு பற்றாக்குறை வரும், விலைவாசி உயரும். சாமானிய மக்கள்லாம் உணவு எப்படி சாப்பிட்றது? மறுபடியும் பஞ்சம் பட்டினின்றது வரணுமா? யோசித்து பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுங்க. நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டு வேறு எங்கேயாவது புறம்போக்கோ இல்லை கட்டாந்தரையோ பயிர் விளையாத பூமியாக பார்த்து அந்த இடத்துல வைக்கலாம். இல்லை, அது ஏன் யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க? கவர்மெண்ட்டும் யோசிக்கலை, விவசாயிகளும் யோசிக்கலை. விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. லாபம் இல்லை தான், என்ன பண்ணுறது? அதுக்காக விவசாயத்தையே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க?